الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا مولانا محمد صلوات الله عليه وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. சர்வலோகத்தை படைத்து பரிபாலித்து நிர்வாகம் செய்து கொண்டிருக்கக்கூடிய அல்லாஹ் ஒருவனுக்கே புகழ் அனைத்தும் அல்ஹம்துலில்லாஹ். அவனால் இவ்வையகத்தை தூய்மைப்படுத்துவதற்காக அனுப்பப்பட்ட நபிமார்களின் தலைவரான எமது நாயகம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அவனுடைய ஸலாத்தும் சலாமும் என்றென்றும் உண்டாவதாக. அவர்களை முழுமையாக பின்பற்றி அவர்களுடைய தோழர்கள், கிளையார்கள், தாபிஊன்கள், தபுத் தாபிஈன்கள், ஷஹீதான சாலிஹான முஃமினான அனைத்து ஆண்கள் பெண்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹ் தஆலாவுடைய ரஹ்மத்தும் மக்ஃபிரத்தும் என்றென்றும் உண்டாவதாக. புனித மிகுந்த ஜுமுஆவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக இறையில்லம் ஒன்று கூடியிருக்கக்கூடிய அல்லாஹுடைய நல்லடியார்களே, வாழ்க்கையின் எல்லா கட்டங்களிலும் எல்லா சந்தர்ப்பங்களிலும் எல்லா சூழ்நிலைகளிலும் எங்கிருந்த போதிலும் சரி அல்லாஹு ஹக்கு சுப்ஹானஹு வ தஆலாவை மாத்திரம் பயந்து தக்வாவை வாழ்க்கையின் லட்சியமாகவும் குறிக்கோளாகவும் ஆக்கிக் கொள்ளுமாறு முதன்மையாக எனக்கும் அப்பால் உங்களுக்கும் தக்வாவை கொண்டு வசியத்தும் நசீஹத்தும் செய்து கொள்கிறேன். அன்பான அல்லாஹுடைய நல்லடியார்களே, ஒரு நாணயத்துக்கு இரண்டு பக்கங்கள் இருப்பதை போன்று ஒரு மனிதனுடைய வாழ்க்கைக்கும் இரண்டு பக்கங்கள் இருக்குகின்றன. எமது வாழ்வு இரண்டு பக்கங்களை கொண்டது. ஒரு பக்கம் படைத்தவனோடு, மறுபக்கம் படைப்பினங்களோடு. இந்த இரண்டு பக்கங்களும் சுத்தமாக இருக்க வேண்டும். இந்த இரண்டு பக்கங்களும் தூய்மையாக இருக்க வேண்டும். படைத்தவனுடைய உறவு அழகாக சீராக இருக்க வேண்டும் என்பதை போன்றே படைப்பினங்களுடைய உறவும் தொடர்பும் சீராக கவர்ச்சியாக இருக்க வேண்டும் என்பதை இஸ்லாம் வலியுறுத்துகின்ற ஒரு அற்புதமான மார்க்கம். எம்மில் ஒரு சாராரை பொறுத்தவரையில் படைத்தவனுடைய உறவு என்ற விடயத்தில் சிலவேளை கூடிய கரிசனை செலுத்தலாம். அவர்கள் தொழாத தொழுகை இல்லை, நோட்காத நோன்பு இல்லை, செய்யாத ஹஜ் உம்ரா இல்லை. மாஷா அல்லாஹ், அந்த பகுதியில் கூடிய கரிசனை செலுத்துகின்ற போது சிலவேளை அது மறுபுறத்துக்கு திரையாக விழுந்து விடுகிறது. மறுபுறத்திலே நடக்குகின்ற படைப்பினங்களோடு உள்ள உறவிலே நடக்குகின்ற குறைகள், தவறுகள், களவு, பொய், ஏமாற்றங்கள், இவற்றுக்கு அந்த பகுதி திரையாக விழுந்து விடுகிறது. நான் நல்லவனாக இருக்குகிறேன், நல்ல வணக்கங்களை செய்கிறேன் என்ற ஒரு ஏமாற்றத்தில் மறுபுறத்திலே கவனக்குறைவாக இருந்து விடுகிறார்கள். பலருக்கு பல தவறுகளோ அநியாயங்களோ சிரமங்களோ கொடுப்பது அவர்களுக்கு திரைக்கு பின்னால் உள்ள விவகாரமாக மாறிவிடுகிறது. இன்னும் ஒரு சாராரை எடுத்துக்கொண்டால் படைப்பினங்களோடு நல்ல விதமாக நடந்து கொள்வார்கள், சமூக சேவைகளில் ஈடுபடுவார்கள், தான தர்மங்களில் முன்வரியில் நிற்பார்கள், யாருக்கும் எல்லோருக்கும் உதவுகின்ற மனப்பான்மை உள்ளவர்களாக இருப்பார்கள். சிலவேளை இந்த பக்கத்திலே உள்ள கூடுதலான கரிசனை மறுபுறத்துக்கு திரை விழுந்து விடுகிறது. நான் நல்லவனாக இருக்குகிறேன், தர்மம் செய்கிறேன், சமூக சேவைகளை செய்கிறேன் என்ற ஒரு திரை விழுந்து படைத்தவனுக்கு மாறு செய்வதில் ரகசியமான பாவங்கள், ரகசியமான உறவுகளிலே தவறுகள், அல்லாஹ்வுடைய கட்டளைகளில் பொடுபோக்கு, தொழுகைகளில் அலட்சியம்,
அல்லாஹ்வுடைய கட்டளைகளை பாழாக்குவதை அலட்சியப்படுத்துவதற்கு இந்த பக்கமாக கூடுதலான கரிசனை செலுத்தி மக்களிடத்தில் நல்ல பேர் வாங்குவது, மக்களிடத்தில் நல்ல மனிதனாக இருப்பது அவர்களுக்கு போதும் என்று ஆகிவிடுகிறது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த ரெண்டு போக்கும் தவறானது. இஸ்லாம் மிக நேர்த்தியான மார்க்கம், ஒரு பக்கம் சாய்ந்த மார்க்கம் அல்ல. இஸ்லாம் நடுநிலையான மார்க்கம், எல்லா பக்கங்களையும் அனுசரித்து வழிகாட்டுகின்ற ஒரு அற்புதமான மார்க்கம். மனித உணர்வுகளை, யதார்த்த நிலைகளை புரிந்து அதற்கேற்றா போல் வழிகாட்டுகின்ற ஒரு அற்புதமான வாழ்க்கை திட்டம். எனவே அல்லாஹுவின் நல்லடியார்களே, படைத்தவனுடைய உறவு இது சீராக வேண்டும். என்னை படைத்த ரப்பை நான் திருப்திப்படுத்துவதுதான் வாழ்க்கையின் லட்சியம், வாழ்க்கையின் குறிக்கோள். அதற்காகத்தான் வாழுகிறோம். அல்லாஹ்வை திருப்திப்படுத்துவது இதுதான் என்னுடைய வாழ்க்கையின் குறிக்கோள். என்னுடைய வாலிபத்தினால் அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்துவேன். எனக்கு இருக்குகின்ற அறிவா, பட்டமா, பதவியா, பணமா, எதுவாக இருக்கட்டும், அல்லாஹ்வுடைய சந்தோஷத்தை அடைவதற்கு அது தடையாக மாட்டாது. எதை வேண்டுமானாலும் வைத்து என்னை அல்லாஹ் சோதிக்கட்டும், எடுத்து சோதிக்கட்டும், தந்து சோதிக்கட்டும், எல்லா நிலைகளிலும் என்னுடைய உறவு அல்லாஹ்வோடு சரியாக இருக்கும். இதுவே எமது உலக வாழ்க்கையின் குறிக்கோளும் போராட்டமும். சகோதரர்களே, உலகத்திலே வாழுவோம், உலகத்துக்கு அடிமையாக மாட்டோம். உலகத்தை படைத்து ஆளுகின்றவனுக்கு அடிமையாக உலகத்தில் வாழ்ந்து காட்டுவோம் என்ற குறிக்கோளுடைய லட்சியவாதிகள், கொள்கைவாதிகள் நாம். பணமா, பொருளா, நிறமா, பொன்னா, பெண்ணா, எதுவும் என்னை படைத்தவனுக்கு மாறு செய்ய வைக்க முடியாது என்ற லட்சியத்தோடு வாழுவோம். அல்லாஹுவின் நல்லடியார்களே, பிறரை சந்தோஷப்படுத்த, பிறரை திருப்திப்படுத்துகின்ற, பிறருக்காக வாழுகின்ற ஒரு மாய உலகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பிறரை திருப்திப்படுத்துவதற்காக, மக்களுடைய திருப்தியை பெறுவதற்காக, சிலருடைய பாராட்டுகளை பெறுவதற்காக படைத்தவனுக்கே மாறு செய்கின்ற ஒரு மாய உலகத்தில் நாங்கள் வாழ்கிறோம். அல்லாஹுவின் நல்லடியார்களே, எனவே மிக தெளிவாக மனதுக்கு எடுங்கள். ஏதோ ஒரு பயான் என்று நாம் கேட்டுவிட்டு விடுவதாக இல்லாமல் சிந்தனைக்கு எடுத்து பேசுகின்ற நானும், கேட்குகின்ற நீங்களும் சிந்திக்க வேண்டும். யாருக்காக வாழுகிறோம், எதற்காக வாழுகிறோம்? வாழ்க்கையின் அடிப்படையான ஒரு அம்சம் சகோதரர்களே, வாழ்க்கையின் லட்சியத்தை தீர்மானிக்காமல் வாழுகிறோமா? வாழ்க்கையின் குறிக்கோள் என்ன, இலக்கு என்ன, எதற்காக வாழுகிறோம், யாருக்காக வாழுகிறோம்? சற்று சிந்தியுங்கள். யாருக்காக வாழுவோம், எதற்காக வாழுவோம்? ஒரு பெண்ணை அடைய வேண்டும், அதற்காக வாழுவோமா? பலர் அதற்காக வாழுகிறார்கள். ஒரு சொந்த வீட்டை கட்டி வாழ வேண்டும், வீட்டுக்காக வாழுவோமா? பணத்துக்காக வாழுவோமா? எதற்காக வாழுவது? அன்பான் அல்லாஹுவின் நல்லடியார்களே, எமது வாழ்க்கையை அர்ப்பணிக்க, உள்ளத்தை பறிகொடுக்க உலகத்தில் யாரும் இல்லை, எவரும் இல்லை, எதுவும் இல்லை. எல்லாம் கிடைக்குமா கிடைக்காதா தெரியாது. சரி, கிடைத்தாலும் நீங்கள் எவ்வளவு காலம் அதனுடன் இருப்பீர்கள் தெரியாது. நீங்கள் இருந்தாலும் கொஞ்ச காலத்துக்கு அது உங்களோடு எவ்வளவு காலம் இருக்கும் தெரியாது. கேள்விக்குறி எல்லாமே உறுதியற்ற, ஊர்ஜிதமற்ற, நிரந்தரமற்ற, எதற்காகவும் என்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்க முடியாது. உங்களுடைய காலம், நேரம், வாழ்வு, சிந்தனை, அறிவு, ஆற்றல் மிக பெருமதியானது. இதனை இந்த கல்லுக்காக, மண்ணுக்காக, நிறத்துக்காக அர்ப்பணிக்க முடியாது. இவற்றையெல்லாம் படைத்து ஆளுகின்ற ரப்புல் ஆலமீன், அவன் ஜப்பார், கஹார், வஹாப், ரஸாக், ஹன்னான், மன்னான், துல் ஜலாலி வல் இக்ராம். 7 வானங்களையும் பூமிகளையும் படைத்தாளுகின்ற ரப்பு. அவன் நித்திய ஜீவன், அழியாதவன்,
அவனுக்காக வாழுகிறேன் என்று ஆகிவிட்டால் மிக இலகுவானது வாழ்க்கை. இமாம் சுஃபியானு ஸௌரி ரஹிமஹுல்லாஹ் சொல்கிறார்கள், காயத்துன் நாஸி லா துத்ரக், மக்களுடைய திருப்தி என்பது அடைய முடியாத ஒரு கற்பனை. யாரை திருப்திப்படுத்துவது? இவரை திருப்திப்படுத்தினால் அவருக்கு பிடிக்காது, இவளை திருப்திப்படுத்தினால் அவக்கு பிடிக்காது. மாமாவையா, மருமகனையா, மாமியவா, தாயவா, மனைவியவா, பார்ட்னரையா, நண்பரையா, யாரை? மக்களுடைய எதிர்பார்ப்புகள் பலரும் வித்தியாசம். மாறுபட்ட வேறுபட்ட எதிர்பார்ப்புகளை உடைய எல்லோருடைய எதிர்பார்ப்புகளையும் பூர்த்தி செய்து எல்லோரையும் திருப்திப்படுத்துவது என்பது பெரும் சிரமமான காரியம். சரி, இன்று திருப்திப்பட்டவர் நாளை அதிருப்திப்படுகிறார். நேற்று நண்பனாக இருந்தவர் இன்று விரோதியாக, எதிரியாக மாறிவிடுகிறார். எனவே மக்களை விட்டுவிடுங்கள். மக்களுடைய உள்ளங்கள் எல்லாம் எவன் கைவசம் இருக்குகிறதோ அவன் ஒருவனை நான் திருப்திப்படுத்த வாழுகிறேன் என்று வாழ்க்கையின் இலட்சியமாக அதனை முடிவு செய்யுங்கள். உன்னுடைய வாழ்க்கை மிக இலகுவானது. அவன் கொஞ்சத்தை கொடுத்தாலும் பொருந்திக் கொள்பவன், கொஞ்சத்தை கொடுத்தாலும் பெரிதாக மதித்து அதற்கு நன்மை பாராட்டுபவன், மன்னிப்பவன். அவனை திருப்திப்படுத்துவதற்காக வாழுவதென்றால் அது மிக இலகுவானது. எனவே அல்லாஹுவின் நல்லடியார்களே, படைத்தவனோடு உள்ள உறவு என்ற வகையில் அல்லாஹ்வுக்காக வாழுவோம் என்று தீர்மானித்து அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்துகின்ற காரியங்களில் எங்களை ஈடுபடுத்துவோம். அல்லாஹ் கோபப்படுகின்ற விடயமா? கோடி வரட்டும் கோடி போகட்டும், எனக்கு பிரச்சனை இல்லை. அல்லாஹுடைய கோபமா? வேண்டாம். கோடி போவதாக தெரிந்தாலும் பிரச்சனை இல்லை. அல்லாஹ்வின் கோபத்தை, சாபத்தை, அல்லாஹ்வுடைய கட்டளைகளை நான் மாறு செய்து விலைக்கு வாங்க மாட்டேன் என்ற வாழ்க்கையின் லட்சியத்தையும் குறிக்கோளையும் அடிமனதிலே பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹுவின் நல்லடியார்களே, இரண்டாவது அம்சம், அல்லாஹ்வுடைய தொடர்பிலே நாம் மறுமைக்காக வாழுகின்றவர்களாக ஆக வேண்டும். அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்கிறார்கள், கூனு மின் அப்னாயில் ஆகிரா, மறுமைக்காக வாழுகின்றவர்களாக, மறுமைக்காக தன்னை ஆயத்தப்படுத்துபவர்களாக, மறுமையை இலக்காக கொண்டு உலகத்திலே வாழுபவர்களாக ஆகுங்கள் என்று அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் புத்தி சொல்கிறார்கள். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உலகிலே வாழுவோம், உலகத்தை அனுபவிப்போம், வியாபாரம் செய்வோம், உலகத்தினுடைய துறைகளை கற்போம், படிப்போம். ஆனால் உலகத்துக்காக உலகத்திலே வாழ மாட்டோம். உலகத்திலே வாழுவோம், மறுமைக்காக வாழுவோம். உலகத்தினுடைய எந்த துறையில் இருந்தாலும் மறுமையை பாழாக்கி, மறுமையை வீணாக்கி, உலகத்தை தற்காலிகமான விட்டு பிரிகின்ற இந்த உலகத்தை சரி செய்பவர்களாக ஆகிவிடாமல் மறுமையை இலக்காக கொண்டு வாழுகின்றவர்களாக நாம் ஆக வேண்டும். எமது முன்னோர்கள் எவ்வளவு மறுமையின் சிந்தனை கொண்டவர்களாக இருந்திருக்கிறார்கள். இமாம் ஜைனுல் ஆபிதீன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, அலி ரலியல்லாஹுடைய பேரப்பிள்ளை, அவர்களிடத்தில் யாராவது பிச்சை கேட்டு வந்தால், உதவி கேட்டு வந்தால் அவர்கள் மிக கௌரவப்படுத்தி அவர்களை வரவேற்பார்கள். வரவேற்பது மாத்திரமல்ல, அவர்கள் சொல்வார்கள், மர்ஹபன் மர்ஹபன் லிமை யஹ்மிலு ஸாதி இலல் ஆகிரா, என்னுடைய செல்வத்தை மறுமைக்கு சுமந்து செல்லுகின்ற வருக வருக என்று வரவேற்று கௌரவப்படுத்தி கொடுத்து அனுப்புவார்கள். ஒரு நாள் அவருடைய நண்பர் பக்கத்தில் இருந்தார். அவர் கேட்டார், அவர் உதவி தேடி வந்தவரை நீங்கள் இவ்வளவு கௌரவப்படுத்தி இப்படி ஒரு வார்த்தையையும் சொன்னீர்களே, அதன் அர்த்தம் என்ன? அவர்கள் சொன்னார்கள், என்னிடத்தில் நிறைய செல்வம் இருக்கிறது. இந்த செல்வம் எனக்கு ஆக தேவையான இடம் நாளை மறுமை. யாரும் கை கொடுக்காத அந்த நாள் என்று மறுமையை பற்றி வருகின்ற வசனங்களை எல்லாம் ஓதி யாரும் யாருக்கும் உதவாத அந்த மறுமையில் தான் எனக்கு இந்த செல்வம் தேவை. ஆனால் பிரச்சனை என்னவென்றால், எனக்கு என்னுடைய கையோடு ஒரு திர்ஹம், ஒரு தீனார், ஒரு ரூபாவை கூட கொண்டு போக முடியாது. பணம் இருக்குகிறது இங்கே, தேவை அங்கே. பிரச்சனை எனக்கு, நான் போகும்போது கையோடு எதையும் கொண்டு போக முடியாது. ஆனால் வந்த இந்த மனிதர் இருக்கிறாரே, இவரிடத்தில் கொடுத்தால் இவர் அங்கே கொண்டு போய் வைத்து விடுவார்.
இவரிடத்தில் கொடுத்தால் அவர் என்னுடைய இந்த செல்வத்தை நான் இருக்குகின்ற பிரச்சனைக்கு அவர் உதவுகின்ற மனிதர், அவர் அங்கே கொண்டு போய் சேர்த்து விடுவார். எனவே நான் அவருக்கு உபகாரம் செய்யவில்லை. மா அஹ்சன்து இலைஹி வ இன்னமா ஹுவ முஹ்சினி, அவர்தான் எனக்கு பேருபகாரம் செய்கிறார், நான் ஒன்றும் அவருக்கு செய்யவில்லை, அவர்தான் எனக்கு உதவி செய்கிறார் என்று இமாம் ஜைனுல் ஆபிதீன் ரஹிமஹுல்லாஹ் சொன்னார்கள். எவ்வளவு மறுமையின் சிந்தனையுடன் வாழ்ந்திருக்கிறார்கள் என்பதை நாம் இதனூடாக பார்க்க முடியும், சிந்திக்க முடியும். எனவே அன்பான அல்லாஹுவின் நல்லடியார்களே, எமது வாழ்வினுடைய ஒருபுறம் படைத்தவனுடன் மறுமையோடு தொடர்பு பட்டது, வாழ்வினுடைய மறுபுறம் படைப்பினங்களோடு தொடர்பு பட்டது. நாம் யாரோடு வாழுகிறோம்? மனிதர்களோடு. மாறுபட்ட வேறுபட்ட வித்தியாசமுடைய சுபாவங்கள், தன்மைகள், குணங்களுடைய மனிதர்களோடு ஒன்றர கலந்து வாழுகிறோம். இந்த மனிதர்களோடு உள்ளங்களை வென்று அவர்களுடைய எல்லோருடைய ஹக்குகளையும் நிறைவேற்றி நாம் சிறந்த பண்பாடாளர்களாக, சிறந்த பண்பாடுடையவர்களாக வாழ வேண்டும் என்பதை இஸ்லாம் எங்களுக்கு வலியுறுத்துகிறது. நம்பிக்கை, நேர்மை, நியாயம், உண்மை, பிறருக்கு உதவுகின்ற மனப்பான்மை, இவை அனைத்தையும் செய்ய வேண்டும், அல்லாஹ்வுக்காக செய்ய வேண்டும். நற்குணத்தை எங்கிருந்து துவங்க வேண்டும் என்பதை இஸ்லாம் சொல்லும் போது, நண்பர்களுக்கு நல்லவராக ஆக வாழ ஆரம்பிப்போமா? நற்குணத்தை நல்லவனாக நான் மாற வேண்டும். எங்கிருந்து நல்லவனாக வாழுவது? பஜாரிலிருந்து துவங்குவோமா? இஸ்லாம் சொல்கிறது, வெளியுலகத்துக்கு நல்லவராக ஆக முந்தி உங்களுடைய குடும்பத்துக்கு நல்லவராக மாறுங்கள். குடும்பத்திலிருந்து நல்லவர் என்ற பெயரை வாங்குங்கள். குடும்பத்துக்கு நல்லவராக இருப்பவர் அவர் உலகத்தில் எங்கும் எப்போதும் நல்லவராக இருப்பார். வெளியுலகத்துக்கு நல்லவராக இருக்குகின்ற எல்லோரும் வீட்டுக்குள்ளே குடும்பத்துக்கு நல்லவராக இருக்க வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. ஏன்? எப்போதாவது உள்ள உறவுகள், பஜாரிலே வெளியிலே உள்ள உறவுகள் எப்போதாவது சந்திக்குகின்ற சந்திப்புகள், அந்த எப்போதாவது உள்ள உறவுகளில் ஒருவர் நல்லவராக நடிப்பதோ நடப்பதோ அது இலகுவான காரியம். எப்போதும் உள்ள உறவு குடும்ப உறவு, அதிலே நல்லவராக இருப்பதென்பது சிரமம். எனவே குடும்ப உறவிலே நல்லவராக இருப்பவர் உலகத்தில் எங்கும் யாரிடமும் எப்போதும் அவர் நல்லவராக இருப்பார் என்பதுதான் இஸ்லாமிய பார்வையினுடைய நற்குணத்துக்கான அளவுகோல். எனவே அன்பான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, குடும்பம் என்று சொல்லும் போது எங்களுடைய சிந்தனைக்கு வருவது என் மனைவி, என் பிள்ளைகள், இதுதான் என்னுடைய குடும்பம் என்று நினைக்கிறோம். ஆனால் இஸ்லாம் கூறுகின்ற இஸ்லாமிய குடும்பம் அதனுடைய வட்டம் விசாலமானது, 4 கட்டங்களை கொண்டது. எமது குடும்பத்தின் துவக்கம், என்னுடைய குடும்பத்தின் ஆரம்பம், முதல் கட்டம் யார் தெரியுமா? என்னை பெற்றெடுத்த தாய் தகப்பன். பெற்றெடுத்த தாய் தகப்பனை விட்டுவிட்டு எனக்கு ஒரு குடும்பம் கிடையாது. பெற்றெடுத்த தாய் தகப்பனை மறந்துவிட்டு அவர்களை ஒதுக்கிவிட்டு எனக்கு என்ற ஒரு குடும்பம் இல்லை. எனவே எமது குடும்பம், எனது குடும்பத்தின் முதல் கட்டத்தில் இருப்பவர்கள் பெற்றெடுத்த தாய் தகப்பன். அல்லாஹுவின் நல்லடியார்களே, இங்கே உள்ளவர்களில் அல்லது இந்த ஹுத்துபாவை கேட்பவர்களில் யார் யாருடைய தாய் தகப்பனோ, இருவரில் ஒருவரோ ஹயாத்தோடு இருக்கிறார்களோ, நீங்கள் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துங்கள். உங்களுக்கு இருக்குகின்ற சொத்து, சுகம், செல்வத்தில் மிகப்பெரிய செல்வம் என்னுடைய தாயும் தகப்பனும் அல்லது இருவரில் ஒருவர் எனக்கு இந்த வயசிலே ஹயாத்தோடு அவர்கள் என்னோடு இருக்கிறார்களே, இதுதான் என்னுடைய ஆகப்பெரிய செல்வம். தாய் தகப்பனுக்காக எதையும் இழக்கலாம், ஆனால் எதற்காகவும் தாய் தகப்பனை இழக்காதீர்கள். எதற்காகவும் யாருக்காகவும் தாய் தகப்பனுடைய அன்பை, அவர்களுடைய சேவையை இழந்து விடாதீர்கள். நண்பர்களோடு போனதனால் தாய் தகப்பனை பார்க்க கிடைக்கவில்லை என்று சொல்லாதீர்கள். தாய் தகப்பனை பார்த்ததனால் நண்பனோடு போக கிடைக்கவில்லை என்று சொல்லுங்கள். நண்பனை இழக்கலாம் தாய் தகப்பனுக்காக. கடையில் வேலை சோழி ஆகையினால் தாயை தகப்பனை மருந்துக்கு கூட்டிக் கொண்டு போக வாய்ப்பு கிடைக்கவில்லை என்று சொல்லாதீர்கள். தாய் தகப்பனுடைய வேலையினால் கடைக்கு வர முடியவில்லை,
தாய் தகப்பனுடைய பணிவிடையினால் இந்த பங்கனுக்கு எனக்கு போக முடியவில்லை என்று உலகத்துக்கு நீங்கள் காரணம் சொல்லுங்கள், மன்னித்துக் கொள்ளுங்கள். நான் தாய் தகப்பனுடைய பணிவிடையில் இருந்ததனால் எனக்கு உங்களுடைய அழைப்பை ஏற்று வர முடியாமல் போய்விட்டது என்று உலகத்துக்கே சொல்லி திரியுங்கள். ஆனால் எந்த காரணத்தையும் கொண்டு வந்து தாய் தகப்பனிடம் நான் அதனால் இதனால் அவரினால் இவரினால் உங்களிடம் வர முடியாமல் போய்விட்டது என்று சொல்லாதீர்கள். அன்பான அல்லாஹுவின் நல்லடியார்களே, தாய் தகப்பனுக்காக நேரங்களை ஒதுக்குங்கள். தாய் தகப்பன் என்பவர்கள் வாய்விட்டு தன்னுடைய தேவைகளை பிள்ளைகளிடத்தில் சில வேளை சொல்ல மாட்டார்கள். பாவம், அவனுக்கு இங்கே வேலை, அவருக்கு சோழி, அவருக்கு சொன்னால் அவன் கஷ்டப்படுவான் என்று சொல்லி தன்னுடைய தேவைகளை அடக்கிக் கொண்டு பொறுத்து கொண்டு இருப்பார்கள். தாய் தகப்பனுடைய தேவை என்ன என்பதை உணர்ந்து விளங்கி நாம் நேரம் கொடுத்து, தாயே அமருங்கள், நான் காலை ஊண்டி விடுகிறேன், கொஞ்சம் நீங்கள் படுத்துக் கொள்ளுங்கள், நான் காலை ஊண்டி விடுகிறேன் என்று சொல்லுங்கள். தாய் சொல்லுவா, தாயே மகனே எனக்கு அப்படி ஒரு அவசியம் இல்லை வாப்பா, நான் நன்றாக இருக்கிறேன், தேவையில்லை என்று சொல்வா. நீங்கள் சொல்லுங்கள், இல்லை தாயே உங்களுக்கு தேவையில்லை, எனக்கு தெரியும் உங்களுக்கு தேவையில்லை, ஆனால் எனக்கு தேவை தாயே, எனக்கு இந்த பாக்கியம் எப்போது கிடைக்கும், நீங்கள் கொஞ்சம் சாய்ந்து கொள்ளுங்கள், நான் காலை ஊண்டி விடுகிறேன். தகப்பனிடம் சொல்லுங்கள், நீங்கள் கொஞ்சம் உட்கார்ந்து கொள்ளுங்கள், நான் தலையிலே எண்ணெய் போட்டு உங்களுடைய தலையை தேய்த்து விடுகிறேன், நான் தலையை பிடித்து விடுகிறேன். இல்லை வாப்பா எனக்கு அப்படி ஒன்றும் தேவையில்லை, உங்களுக்கு தேவையில்லை, ஆனால் எனக்கு இந்த பாக்கியம் இப்போது கிடைக்கும். அன்பான அல்லாஹுவின் நல்லடியார்களே, தாய் தகப்பன் எழுத வாசிக்க தெரியாத சாதாரணவர்களாக இருக்கலாம். நானோ நீங்களோ படித்த பட்டதாரியாகவோ பெரும் பெரும் பதவிகளில் பிரபல்யத்தில் கொடிகட்டி பறப்பவர்களாக இருக்கலாம். ஆனால் வீட்டுக்குள்ளே செல்லும் போது செருப்பையும் ஷூவையும் கலட்டி விட்டு செல்வதை போன்று எங்களுடைய பட்டம், பதவி, அதிகாரம், செல்வாக்கு அனைத்தையும் செருப்போடு சேர்த்து வீட்டு வாசல் படியில் கலட்டி விட்டு பெற்றெடுத்த தாய் தகப்பனுக்கு மகனாக பாசமுள்ள ஒரு பிள்ளையாக உள்ளே சென்று உம்மா தாயே என்று காலடியிலே உட்காருங்கள், கால் மாட்டிலே உட்காருங்கள், உங்களுடைய பாத்திரத்தில் நான் உங்களோடு சாப்பிட வேண்டும், எனக்கு ஊட்டி விடுங்கள் என்று சொல்லுங்கள். அன்பான அல்லாஹுவின் நல்லடியார்களே, தாய் தகப்பன் எம்மை விட்டு பிரிந்து விட்டார்களே என்று கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. பலர் அந்த நிலையில் இருக்கலாம், எனக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கவில்லையே, 5 வயதிலே 6 வயதிலே 8 வயதிலே தகப்பனை பிரிந்து விட்டு இழந்து விட்டேனே என்று கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இஸ்லாம் அதற்கும் பரிகாரம் சொல்கிறது. அவர்கள் ஹயாத்தோடு இருந்தால் நாங்கள் மிஞ்சி போனால் ஒரு சாரத்தை வாங்கி கொடுக்கலாம், ஒரு பணத்தை கொடுக்கலாம், சாரியை வாங்கி கொடுக்கலாம், அவ்வளவுதான். ஆனால் அதைவிட 1000 மடங்கு தேவையுள்ளவர்களாக பெற்றோர்கள் மரணத்துக்கு பிறகு உலகை விட்டு மறைந்த பிறகு நன்மைகளை செய்து கொள்ள முடியாமல் நன்மைகளின் பக்கம் தேவையுள்ளவர்களாக இருக்கிறார்கள். நீங்கள் மாதம் மாதம் உங்களுடைய சேலரி, உங்களுடைய இன்கமில் இருந்து 5000 ரூபாவை தகப்பனுக்கு அனுப்பி வையுங்கள். நான் சம்பளம் எடுத்ததும் அதிலிருந்து ஒரு 1000 எடுத்து வாப்பாவுக்கு தகப்பனுக்கு அனுப்பி விடுவேன் என்று சொல்லுங்கள். எப்படி அப்பா வாப்பாவுக்கு அனுப்புகிறாய், அவர் தானே மரணித்து விட்டார் என்று யாராவது கேட்டால், நான் தகப்பனுக்காக மாதம் மாதம் தர்மம் செய்து வருகிறேன். நீங்கள் உலகத்திலே 1000 கொடுப்பதை விட மரணித்து பிரிந்து போன தகப்பனுக்கு அந்த 1000 தர்மம் உலகத்தில் நீங்கள் 1,00,000 கொடுப்பதை விட அது பெறுமதியானது. எனவே பெற்றோர்களுடைய உறவினர்களை தேடி தேடி அவர்களை மதியுங்கள், அன்பளிப்புகளை அனுப்பி வையுங்கள். என்னுடைய தகப்பனுடைய ஒரு பார்ட்னர், என்னுடைய தகப்பனுடைய மாஸ்டர், என்னுடைய தகப்பனோடு கடையிலே கூட இருந்த ஒருவர் இவர் என்பதற்காக அவரை தேடி சென்று அன்பளிப்புகளை கொடுத்து கௌரவப்படுத்துங்கள். ஏனப்பா நீ யாரு, நான் உங்களுடைய நண்பர் அல்லது உங்களுடைய பார்ட்னர் அல்லது உங்களுடைய மாணவர், அவருடைய மகன். நீங்கள் என்னுடைய தகப்பனுக்கு கற்றுக் கொடுத்த ஆசிரியர், என்னுடைய தகப்பனுக்கு கற்றுக் கொடுத்த ஆசிரியருடைய மகன். அவர் பௌத்தராக இருக்கலாம், கிறிஸ்தவராக இருக்கலாம். என்னுடைய தகப்பன் உடைய உறவுகளை நான் மதித்து நடக்க வேண்டும். தாய் தகப்பனுடைய உறவு. இரண்டாவது, குடும்பத்தினுடைய இரண்டாவது கட்டம் யாரு தெரியுமா? எம்மோடு ஒன்றாக சிறுபிராயத்தில் அன்பாக பாசமாக அண்ணன், தம்பி, நானா, தங்கச்சி என்று பாசங்களை பகிர்ந்து கொண்டு பாடசாலைக்கும்
பள்ளிக்கூடத்துக்கும் ஒன்றாக சென்று வந்த அந்த உறவுகள், சகோதர சகோதரிகளின் உறவுதான் குடும்பத்தின் இரண்டாவது கட்டம். அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த உறவுகளை மறந்து விடாதீர்கள். அந்த உறவுகளை மதித்து நடவுங்கள். அந்த உறவுகளை பாதுகாருங்கள். அந்த உறவுகளுக்கு சோதனை வரும். பணம் இடையிலே வந்து நிற்கும். காணி, வீடு, வாசல், சொத்து பிரிவு என்பது இடையில் வந்து அந்த உறவுகளை துண்டிக்க பார்க்கும். அந்த கட்டங்களில் புத்திசாலித்தனமாக அந்த சோதனைகளில், டெஸ்டுகளில் பாஸ் ஆகிவிடுங்கள். உயிரற்ற உணர்வற்ற கல்லுக்காக, மண்ணுக்காக, மரத்துக்காக, வீட்டுக்காக, கடைக்காக இந்த உறவுகளை புண்படுத்தி விடாதீர்கள். உயிரும் உணர்வும் அற்ற காணியா, வீடா, கடையா போகட்டும், நானாவா உங்களுக்கு கடையா எடுத்துக் கொள்ளுங்கள். கடையை இழப்பேன், நானாவின் அண்ணனின் உறவை இழக்க மாட்டேன். வீடா, தங்கச்சிக்கு போகட்டும், பிரச்சனை இல்லை. இதைவிட 1000 வீடுகளை அல்லாஹ் எனக்கு தருவான். தங்கச்சிக்கு வீடு போகட்டும், பிரச்சனை இல்லை. சகோதரியின் பாசத்தையும் உறவையும் நான் இதைவிட மதிக்குகிறேன். வீடு 50 லட்சமா, 1 கோடியா, 2 கோடியா இருக்கட்டும். 2 கோடி என்ன, 2 கோடி 100 கோடியாக இருந்தாலும் சகோதரத்துவ உறவுக்கு விளை வைக்க முடியாது சகோதரர்களே. எனவே மூன்றாவது கட்டம், வாழ்க்கையின் துணையாக தனி மனிதனாக இருந்த என்னை பல பிள்ளைகளுக்கு சொந்தக்காரனாகவும், பல பேர பிள்ளைகளுக்கு சொந்தக்காரனாகவும், ஒரு குடும்பஸ்தனாகவும் நான் மாறுவதற்கு என்னோடு கைகோர்த்து எனக்கு துணைவியாக வந்த மனைவி, வாழ்க்கையின் மூன்றாவது கட்டத்தில், குடும்பத்தின் மூன்றாவது கட்டத்தில் இணைகின்ற ஒரு உறவு. அது மிக பலமான உறவு. பிந்தி வந்த உறவாக இருந்தாலும் கூட முந்தி வந்த உறவுகளில் இல்லாத ஒரு அரவணைப்பும், இணைப்பும், பிணைப்பும் கொண்ட ஒரு வித்தியாசமான உறவுடைய ஒரு குடும்ப கட்டம் தான் மனைவி என்று இணைகின்ற ஒரு துணைவியின் உறவு. இது மூன்றாவது கட்டத்திலே உள்ளது. அல்லாஹுவின் நல்லடியார்களே, இந்த அமானிதத்தை பாதுகாருங்கள். அந்த பெண்மணி, மனைவி, அவள் எங்கோ ஒரு பாதுகாப்பான கோட்டையில் வளர்ந்தவள். தகப்பன், தாய், சாச்சாமார்கள், பெரியப்பாமார்கள், தன்னுடைய சகோதர சகோதரிகள் என்ற ஒரு பாதுகாப்பான கோட்டைக்குள்ளால் வளர்ந்தாள். அந்த பெண்ணை எல்லோரும் சேர்ந்து பாதுகாப்பாக, அன்பாக, தங்கச்சி, அண்ணன் மகள், சகோதரி என்று பாசத்தோடு வளர்த்த அந்த பாசத்தை அமானிதமாக யார் எவர் என்று தெரியாத என்னிடத்தில் ஒப்படைத்திருக்கிறார்கள். எனவே அந்த அமானிதத்தை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு எங்களுக்கு இருக்குகிறது. அன்பான அல்லாஹுவின் நல்லடியார்களே, விரிவாக பேசப்பட வேண்டிய பகுதிகள் இவைகள். குடும்பத்தினுடைய 4வது கட்டம் பிள்ளைகளுடைய உறவு. பிள்ளைகளுக்கு நாங்கள் அன்பாக, பாசமாக அவர்களுக்கு கொடுப்பதில், செல்வத்தை கொடுப்பதிலோ, அன்பை காட்டுவது, வெளிப்படுத்துவதிலோ சமத்துவத்தை கையாள வேண்டும். ஒரு பிள்ளை திறமையாக இருக்கலாம், ஒரு பிள்ளை திறமை குறைவாக இருக்கலாம், ஒரு பிள்ளை அழகாக இருக்கலாம், ஒரு பிள்ளை அழகிலே குறைவாக இருக்கலாம். எல்லோரும் என் பிள்ளைதான். கொடுப்பதிலும், அன்பை வெளிப்படுத்துவதிலும், அன்பு உள்ளத்திலே வித்தியாசங்கள் இருக்கலாம், வெளிப்படுத்துவதிலே அவர்களுக்கு இடையில் பாரபட்சம் காட்டாதீர்கள், பாகுபாடு காட்டாதீர்கள். சமத்துவமாக அன்பையும், பண்பையும், பாசத்தையும் பிள்ளைகளுக்கு காட்டி, அன்பு, பண்பு, பாசத்தினால் அந்த பிள்ளைகளை சொர்க்கத்தின் சொத்துகளாக மாற்ற வேண்டும். கம்பினால் அல்ல, அன்பினாலும் பண்பினாலும் அந்த பிள்ளைகளை பாசத்தோடு வளர்த்து அவர்களை சொர்க்க சொத்துகளாக மாற்ற வேண்டும். அல்லாஹு ஜல்ல ஷானஹு வ தஆலா எம் அனைவர்களையும் படைத்தவனுடைய உறவிலே சீரான, தெளிவான அல்லாஹ்வுடைய உறவுள்ளவர்களாக ஆக்கி அருள்வானாக. படைப்பினங்களுடைய உறவுகளில் குடும்பத்தோடும், பிறருடன், பிறர் மதத்தவர்களுடனும் கூட நட்பண்புடனும், நல்லொழுக்கத்துடனும், நல்ல தன்மைகளுடனும் நடப்பதற்கு அருள் புரிவானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.